இன்னைக்கு பிரியாணி செய்ய போறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பிரியாணி உங்களுக்கு ரெசிபியோட செய்யும் முறையை நான் காட்டுறேன்ட்டு இன்னைக்கு செய்ய போறோம். எல்லாம் பாத்துங்க. போடும்போதே உங்களுக்கு அந்த அளவுலாம் நான் சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிசியை 3 தடவை 4 தடவை அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வந்து 800 கிராம் போடுறேன். ஒரு கிலோவுக்கு 1 கிலோ ரைஸ்க்கு 400 கிராம் வெங்காயம். எண்ணெய் வந்து 400 ml. 1 கிலோவுக்கு 200 ml. எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் பாவிச்சுங்க. இந்த கடலை எண்ணெய் தான். இது வந்து லவங்கம், ஏலக்காய், பட்டை இதெல்லாம் வந்து கணக்குக்கு ஒரு 6 கிராம் வந்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். மெதுவாக ஸ்லோவா நெருப்புல, அதாவது ஸ்லோவா நெருப்புல வச்சு நம்ம நல்லா வதக்கி இருக்கணும். இந்த வெங்காயம் எவ்வளவுக்கு நல்லா வதங்கி ஒரு பொன்னிறமா வருதோ அவ்வளவுக்கு நம்மளோட பிரியாணி வந்து டேஸ்டா இருக்கும். இதை வந்து வெங்காயத்தை கைவிடாம கிட்டனாக்கா அந்த ஒரே லெவலா அந்த வெந்து வரும். இல்லைனாக்கா ஒரு இடத்துல கை போயிடும், ஒரு இடத்துல வேகாது, அப்படி இருக்கும். கைவிடாம கிண்டிக்கணும். இந்த காணி பவுடரை கவுண்டருவா மணிக்கால போடணும். மணிக்கால செஞ்சுங்க. ஏன் மணிக்கால வந்து கேட்டு எண்ணெயில சேர்த்தோம்னா அதோட வாசம் வந்து நல்லா இருக்கும். அந்த பிரியாணி சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த வாசம் நல்லா இருக்கும். நம்ம பிரியாணிக்கெல்லாம் வந்து கலர்லாம் பாய்க்கிறது இல்லை. அதே அந்த கலரே தான். பார்த்தீங்களா எண்ணெயெல்லாம் எவ்வளோ கலராக இருக்குன்ட்டு. இதுக்கு மேலே என்ன கலர் போடணும் இல்லையா? அதே மாதிரி புதினா தாள். தக்காளி பழம் 200 கிராம். ஒரு கிலோவுக்கு 400 கிராம். இது வந்து நான் 800 கிராம் போடுறேன். 2 கிலோவுக்கு. கொத்தமல்லியும் அந்த புதினாவும் ஒரு கைப்பிடி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு. அதாவது இது 2 கிலோ உள்ளது. அதுல வந்து நீங்க பாதி எடுத்து 1 கிலோ சேர்ப்பீங்கன்னா அது பாதி எடுத்துப்பாங்க. பச்சை மிளகா ஒரு 10 பீஸ். நல்லா கிளம்பணும். தக்காளி பழம் நல்லா கலந்து வரும். ஸ்லோவா வச்சுக்கோங்க. இது செய்யும் போது எனக்கு ஸ்லோவா இருக்கணும். ஏன்னா அது எல்லாம் குழஞ்சு வந்ததுன்னா தீஞ்சு போயிடும். தீஞ்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து உப்பு 3 சேர்க்கணும். உப்பு இருந்தா அப்புறம் தப்பா பண்ணிக்கலாம். உப்பு கூட வச்சுன்னா உனக்கு தீஞ்சு. ஒரு கிலோவுக்கு 800 ml. 2 கிலோவுக்கு 1.6. கொதிக்கணும். நல்லா குடிச்சு இதெல்லாம் நல்லா குடிச்சு வரணும். இது 400 ml. ஒரு கிலோ செய்யறதா இருந்தா 200 ml. தண்ணியெல்லாம் வச்சு போயிடும். இப்போ நம்ம அரிசி போட்டோம்னா அது பத்தாம போயிடும். இல்லை வேண்டா இந்த நேரத்தில் உப்பு வரும். தண்ணி வச்சாச்சு. 2 லிட்டர். ஒரு கிலோவுக்கு 2 லிட்டர். 4 லிட்டர். 4 லிட்டர். இது வந்து 4 கரண்டி போடணும். முதல்ல மசாலா 3 கரண்டி போட்டோம்ல, இது 4 கரண்டி போடணும். அப்பதான் அது வந்து அந்த உப்பு ருசி சரியா வரும். அரிசி உடையில போட்டாச்சு. இது வந்து 1/2 பாயில் வரணும். அதை வேக்காடு கற்றுக்கிறது ரொம்ப பாடா போட்டு. ஓகே, பாயில் வந்துச்சு. அரிசி கத்திக்கிட்டா நம்ம போட்ட அரிசியை விட கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அரிசியை வச்சு வச்சுக்கணும். தண்ணி வடிச்ச தண்ணி இருக்குல்ல, அது வச்சுங்க. ஏன் இது வேணும்னாக்க நம்ம தம் பண்ண பிறகு அந்த தண்ணி பத்தலைனாக்கா அந்த தண்ணி தான் எடுத்து கொஞ்சம் ஊற்றி விடணும். இல்லைன்னா சோறு வந்து நிறையா காசாக இருக்கும். அரிசியை அப்படி போட்டணும்.
வடிச்சு தண்ணி இருக்குல்ல அதை தான் எடுத்து விடணும். சாச்சி பிரியாணி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செய்முறையெல்லாம் காட்டிட்டேன் உங்ககிட்ட. வீட்டில் நீங்களும் செஞ்சு குடும்பத்தோட சாப்பிட்டுட்டு எதுவும் கமெண்ட் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எதுவும் புரியலையா திருப்பி நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? சந்தோஷமா எல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணுங்க அந்த பிரியாணியை. மாதிரி வீடியோ நான் வந்து பேசுறேன். நன்றி, வணக்கம்.